Technology. Today, myself and my students going to discuss about the design thinking approach on EcoBytes. In the design thinking teaching methodology, we are following the 5 stages of teaching methodology. First one is empathy, define stage, and ideate, and prototype and test stage. In the 5 stages, each stages will be elaborated in detail by my students. As per our TT based teaching methodology, எங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் 1000 யூனிகார்ன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்கோம். ஸோ எங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ரெடியூசிங் ஃபுட் வேஸ்ட் அண்ட் ப்ரொவைடிங் த ஃப்ரெஷ் அண்ட் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் த்ரூ இனோவேட்டிவ் ஆன்லைன் கிராசரி ஸ்டோர். ஸோ இதுக்காக நாங்கள் செஞ்சிருக்க ஆப் தான் பார்த்தீங்கன்னா EcoBytes. ஓகே, சரி, ஓகே, நம்ம ஆப்பை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதனால் வீட்டில் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். நம்ம இப்போ ஹோட்டல் போகிறோம், ஹோட்டலில் போனாலே ஈஸியாக சாப்பாடு கிடைக்குது, நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம், எந்த ஒர்க்கும் இல்லை, சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்குது. பட் இருந்தும் நம்ம ஏன் வீட்டில் சமைக்கணும்னு யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக ஹோட்டல் போகிறது மூலிமா நம்மளுக்கு 2 டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள்ஸ் வரும். லைக் நம்ம ஹோட்டல் போய்கிட்டே இருந்தோம்னா நிறைய காசு செலவாகும். ஸோ இந்த 2 ரீசனால தான் நம்ம வீட்டில் சமைக்கணும்னே சொல்லுவோம். ஸோ இப்படி இருக்கணும், வீட்டில் சமைக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் ஈஸியாகவும் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஆப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, now I'm going to describe about the empathy of our app. ஓகே, எம்பத்தி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ லைக் பேச்சுலர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ பேச்சுலர்ஸ் கிட்ட வந்து டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா வெளியே போய் தான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஸோ அது அவங்களும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வெளியே சாப்பிட முடியாது. ஸோ அவங்ககிட்டையும் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் இருக்காது, லைக் கிராசரி ஐட்டம்ஸ் இருக்காது. ஸோ இப்போ அவங்க டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா யாருக்கு தான் தோணாது, எல்லாருமே வந்து ஒரே சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க, க்ரியேட்டிவாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க கூட இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே வச்சு அவங்க எப்படி இன்னும் க்ரியேட்டிவாக சமைக்கலாம் அப்படின்றத எங்கள் ஆப்பில் பார்க்கலாம். லைக் இந்த மாதிரி வந்து க்ரியேட்டிவான டிஷ்ஷஸ் நம்மக்கிட்ட இருக்கிற டிஷ்ஷஸ் மட்டும் வச்சு நம்ம நிறைய க்ரியேட்டிவான டிஷ்ஷஸ் பண்ணியிருப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் நம்மக்கிட்ட இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சுமே பண்ண முடியும். ஸோ அது நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது, அது நம்ம ஆப் வச்சு நீங்கள் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லைக் ஹோட்டல்ஸ் அண்ட் பார்ட்டிஸ் அண்ட் நிறைய மேரேஜ் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸில் ஹியூஜ் குவான்டிட்டியில் அவங்க டிஷ்ஷஸ் செய்யும்போது லைக் கிராசரி வேஸ்ட் நிறையாவே நடக்கும். ஸோ அந்த கிராசரி வேஸ்ட்டில் இருக்கிறத மட்டுமே வச்சு நம்ம எப்படி செய்யலாம். அண்ட் இப்போது வந்து ஒரு ஃபுட்டாக அவங்க கையில் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ண தோணும். பட் கிராசரிஸாக இருக்கிறத வேஸ்ட் பண்ண பெருசாக நம்ம நினைக்க மாட்டோம், ஈஸியாக வேஸ்ட் பண்ணிடும். ஸோ அது ஒரு ஃபுட்டாக செஞ்சு இப்போ ஒரு ஹியூஜ் பண்ணியில் செய்கிறோம் அப்படின்னா எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு சிலது ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும், ஒரு சிலது தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண விஷயம் பண்ண முடியாது. ஸோ அதை வச்சு நம்ம என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம டேப்லெட் பண்ணலாம். இங்கே இருக்கிற யாருக்காச்சும் ஃபுட் வேஸ்ட் பண்ணணுன்றது பிடிச்சிருந்துச்சு. உங்ககிட்ட மட்டும் இல்லை, வேர்ல்டில் யார்கிட்ட கேட்டாலும் இது வந்து நோ தான் ஆன்சர் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி இருந்தும் 40% ஆஃப் ஃபுட் வந்து இந்தியாவில் வேஸ்ட் ஆகுது. ஏன்னா ஃபுட்டாக செஞ்சு அதில் வேஸ்ட் ஆகிறது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதில் நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ வேஸ்ட் ஆகுதுன்றது நம்ம யாருமே பார்க்க மாட்டோம். ஸோ அது இதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப் வந்து நான் எடுக்கிற ஆப் வந்து யூஸ் பண்ணுறேன். Now I am going to describe about ideate. இப்போ ஃபஸ்ட் நம்ம எம்பதியில் சொன்ன மாதிரி பேச்சுலர்ஸ் எல்லாருமே வந்து க்ரியேட்டிவாக சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கான ஐடியாஸ் வந்து இல்லை. ஸோ அவங்க க்ரியேட்டிவிட்டி எப்படின்னா வெளிக்கொண்டு வரலாம். அவங்க இருக்கக்கூடிய லிமிட்டட் இன்க்ரீடியன்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களால ரொம்ப காஸ்ட்லியாகவும் எதுவும் அவ்வளோ சாப்பிட முடியாது. அதே மாதிரி அவங்கள டக்குனு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற ஒரு ஐடியா எல்லாமே எங்களோட ஆப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ்லாம் இப்போ ஃபுட் செய்கிறாங்க அப்படின்னா ஃபுட் வேஸ்ட் ஆகுதுன்னா வந்து அதை நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் ஆனால் க்ராசரி வேஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த க்ராசரி அப்படியே தான் இருக்கும், அதை வச்சு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சம்டைம்ஸ் அது வேஸ்ட்டாக போகும். அந்த க்ராசரிஸை வச்சு என்ன பண்ணலாம், இப்போ வந்து நம்ம அவங்க ஃபங்க்ஷனில் பண்ணியிருக்க ஃபுட்டோட ப்ராடக்ட்ஸே அப்படியே இருக்காது, அது போக ரிமைனிங் கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றது எங்கள் ஆப்பில் வந்து ஒரு ப்ராடக்ட் மட்டும் போடுவீங்க அப்படின்னா அது இதை வச்சு நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட இது உங்களுக்கு அது பண்ண தெரில அப்படின்னா அதோட வீடியோ லிங்க் அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எங்கள் ஆப்பில் இருக்கும். இன்னொன்று மெயின் என்னென்னா சீசன், ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். பட் ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னென்னா ஓவர் ஸ்டாக்டாக வீட்டில் வச்சுருந்தோம்னா ஃபுல்லாக வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அப்படி இருக்கிற டைமில் எனக்கு வந்து இப்போ ஒரு வாட்டர்மெலன் இருக்குது, அது முழுசாக சாப்பிட்டு எனக்கு ரொம்ப போர் இருக்குது, ஆனால் அது வேஸ்ட்டாக போகும். அப்போ அதை வச்சு என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு அகர் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜெல்லி செய்யலாம். இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக இருக்கும், அதே மாதிரி க்ரியேட்டிவாக அவங்க யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு என்னோட ஆப்பில் நிறைய ஐடியாஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சீசனல் கிடைக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ் அதோட அப்டேட்ஸ் எல்லாமே எங்கள் ஆப்போட ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்துடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு செய்கிறீங்க, என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இப்போ இந்த டிஷ் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது நம்ம வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாவில் எப்படி ஸ்டோரி பண்ணுறோமோ அதே மாதிரி டிஷ் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத போட்டால் ஓகே நம்ம ஃப்ரெண்ட் இது பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கிற மாதிரி.
ஒரு ப்ரோட்டோடைப் மாடல். நம்மளோட இந்த ஈகோ பேஸ்ட் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஃபீச்சர்ஸ்ங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அவைலபிள் கிளாஸஸை வச்சே நம்மளால் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அவைலபிள் கிளாஸஸை வச்சு நம்ம ஸ்டேட்டோட நம்ம கண்ட்ரியோட ஃபுட் ரெசிபிஸ் மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரிஸோட அதர் ஸ்டேட்டோட ஃபுட் ரெசிபிஸும் நம்மளால் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டு முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆப் சஜஸ்ட் பண்ணுறப்போ வந்து நம்ம ஃபுட் எப்படி செய்யலாங்கிறத ஒரு லிஸ்ட்டாகவும் நாங்கள் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் அது எப்படி செய்யணுங்கிற ஒரு வீடியோ லிங்க்கையும் நாங்கள் இந்த ஆப்லேயே கொடுத்துருவோம். எதுக்காக அப்படின்னா சில பேர் லிஸ்ட்டை பார்த்து செய்ய தெரியாதவங்க, கஷ்டமாக இருக்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்து கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அதுக்காண்டி தான் இந்த ஃபியூச்சர்ஸை நாங்கள் ஆப்பில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரியான ஃபுட்ஸை எப்படி செஞ்சு சாப்பிட்லாங்கிற ஐடியாவை யூசர்ஸ் கேட்காமலே வந்து எங்கள் ஆப்போட ஃப்ரெண்ட் பேஜில் நாங்கள் ஒரு அப்டேட்டாக கொடுத்துருவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாட்டர் மெலன் சீசன் இருக்குன்னா உங்கள்கிட்ட இந்த நாலு பொருள் இருந்தால் போதும், நீங்கள் ஒரு வாட்டர் மெலன் வச்சு நீங்கள் ஒரு ஜெல்லி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை யூசர் கேட்காமலே நாங்களாகவே ஒரு அப்டேட்டாக எங்களோட ஆப்போட ஃப்ரெண்ட் பேஜில் நாங்கள் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பை பயன்படுத்தி இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் சமைச்ச வீடியோவை வந்து ஒரு ஆர்டிக்கலாவோ அல்லது ஒரு வீடியோவோ எடுத்து எங்களோட ஆப்லேயே நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபியூச்சரும் எங்களோட ஆப்பில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த ஃபியூச்சரை நாங்கள் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் போஸ்ட் பண்ண வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதர் யூசர்ஸுக்கு வந்து அவங்க ஃபோனில் இருக்கிற இந்த ஆப்பில் வந்து ஒரு அப்டேட்டாக காட்டணும். அப்டேட்டாக காட்டுறப்ப வந்து அவங்க அதை போய் பார்க்குறப்ப சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ருக்காங்க, நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆப்பை யூஸ் பண்ணுற யூசர்ஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ நம்ம வெளில போய் ஹோட்டலில் வெரைட்டியாக சாப்பிட்டோம் வந்து நமக்கு வந்து காசும் செலவாகும், ஹெல்த் ப்ராப்ளமும் வரும். இதே இந்த ஆப் மூலிமா வெரைட்டியாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளாஸஸும் வேஸ்ட் ஆகாது, அதே சமயம் காஸ்ட்டு நமக்கு வந்து அதிகமாக சேவ் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து நாங்கள் ஒன்லி ஹெல்த்தியான ஃபுட்ஸை மட்டும் தான் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். அன்ஹெல்த்தியான ஃபுட்டை நாங்கள் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அதனால் யூஸ் பண்ணுற யூசர்ஸுக்கு எந்த விதமான ஹெல்த் ப்ராப்ளமும் வராது. Now we have discussed about the DT based teaching methodology in 4 stages, which is empathy, define, ideate and prototype. Now I am going to tell about the test stage. Our students have described about the EcoBytes app, which was developed by our students for the food precautions. By using this app, we can add our recipes and also we can post the recipes, and also we can update what is essential and what is the seasonal fruits which is available. Thank you.